வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வேர்ல்டு குளோபல் மார்க்கெட்டும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால இந்தியன் மார்க்கெட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோல்டும் வந்து ஒரு நல்ல ஹைக்கை கொடுத்துட்டு இருக்குது. இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண டாப் 10 கம்பெனிஸ் என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து சுஸ்லானையும் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் பை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், எனக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு 5 ஸ்டாக்கை வந்து நம்ம லாங் டேர்முக்கு எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள், இல்லைன்னா லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தாரு. இவங்க கேட்டிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம Q&A செஷனில் வந்து 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஸ்டாக்ஸ், அதாவது நிஃப்டி 50 வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து எது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 கம்பெனிஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருக்கிறது வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து 136% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஆட்டோஸ் வந்து 135% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதானி போர்ட்ஸ் வந்து 112% கொடுத்துருக்கு. கோல் இந்தியா வந்து 103% கொடுத்துருக்கு. கீரா மோட்டார் கார்ப் வந்து 101% கொடுத்துருக்கு. ஸோ இந்த 5 ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்புறம் NTPC பார்த்தீங்கன்னா 92% கொடுத்துருக்கு. அதானி என்டர்பிரைஸ் வந்து 82% கொடுத்துருக்கு. ONGC 77% கொடுத்துருக்கு. PPCL வந்து 75% கொடுத்துருக்கு. LNT வந்து 74% கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பப்ளிக் செக்டர்ஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரேலி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பப்ளிக் செக்டரும் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பஜாஜ் ஆட்டோஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஹீரோ மோட்டார் கார்ப்பு, LNT இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ சீரீஸ்லேயே இதை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் வந்து நம்ம பை பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னையும் இப்போ நமக்கு லாஸ்ட் ஃபினான்ஷியர்லேருந்து இந்த கம்பெனிஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா முத்துன்ற ஐடியிலிருந்து சுஸ்லானையும் அப்போலோ மைக்ரோ சிஸ்டத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது மார்க்கெட் ஹையிலிருந்து 1000 ரூபீஸ்க்கு மேலே இருந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி பிலோ 10 கீழே வந்து இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 40 ரூபாயா இருக்குது, PE வந்து 110 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி PE 30 இருக்குது. இப்பயுமே வந்து PE வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர்கிட்ட வந்து வெறும் 13% இருக்கு. F8 வந்து ஒரு 17%, D8 ஒரு 6% இருக்கு. 52 ஹை வந்து 50 ரூபீஸ்க்கு போயிருக்கு. லோ வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபீஸ்க்கு போயிருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் புக் வேல்யூவோட 16 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 452 கோடி இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வந்து 54,000 கோடிக்கு மேலே இருக்கு. கடன் பார்த்தீங்கன்னா 145 கோடி இருக்கு. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.04 இருக்கு. ஸோ சுஸ்லான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ண கம்பெனி. அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்கு கீழே போச்சு, இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. இது இந்த கம்பெனியை பற்றி நமக்கு பேசிக்கோ ஒர்க்கிங் பிரின்சிபலோ இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் அவாய்ட் பண்ணுவேன். நான் இந்த ஸ்டாக்கை வந்து பெருசாக ட்ராக் பண்ணுறதும் கிடையாது. அதே மாதிரி அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2690 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டில் குவாலிட்டியான கம்பெனிஸே வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த 2 கம்பெனியுமே அவாய்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கம்பெனி அவாய்ட் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். விஷ்ணுவர்தன்ன்ற ஐடியிலிருந்து பெஸ்ட் 5 ஸ்டாக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து இந்த ஸ்டாக்ஸ், அதாவது கோல்டன் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ICICI டைரக்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்டாக்ஸில் வந்து நான் கண்டினியூஸாக வந்து SIPயில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து நான் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் இருக்குது, நெஸ்லே இருக்குது, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது, டைட்டன் இருக்குது, ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 கம்பெனிலையுமே டைட்டன் 1 தவிர மீதி எல்லாமே வந்து நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்பயும் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டைட்டன் 1 தவிர நீங்கள் ரிமைனிங் கம்பெனிஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு கம்பெனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து டாப் பிளேயராக இருக்காங்க. டைட்டனை பொறுத்த வரைக்கும் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் டாப் பிளேயராக இருக்காங்க. நெஸ்லேவும் ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் பார்த்தீங்க அப்படின்னா FMCGயில் வந்து டாப் பிளேயராக இருக்காங்க. HDFCயை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டரில் இவங்க தான் வந்து
லீடிங் பிளேயராக இருக்காங்க. ஸோ இது 5மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான கம்பெனிஸ். மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் வைஸ் சரி, இவங்க வந்து நல்ல பிளேஸில் இருக்கிறாங்க. இதில் டைட்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட 1000 ரூபாய்க்கு மேலே கிராமுக்கு தங்கம் ஏறி இருக்குது. ஸோ இதோட ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்கும். இருந்தாலும் வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ இவங்க இந்தியன் பிஸ்னஸ் இல்லாமல் ஃபாரின் பிஸ்னஸ்லேயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதோட க்ரோத் வந்து டெஃபினட்டாக வந்து நல்லா இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எல்லாம் என்ட்ரி கொடுங்க. ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மெர்ஜர் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இன்னும் இந்த ஸ்டாக் வந்து அந்தளவுக்கு ரெகனைஸ் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வேல்யூஷன் பிரகாரம் அதர் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து இன்னுமே அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத், அதாவது இந்த மெர்ஜரோட பெனிஃபிட் இல்லை இன்னொரு 1 or 2 இயர்ஸில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். நீங்களாம் வந்து லாங் டேர்ம், அதாவது 5 இயர்ஸ்க்கு மேலே ஹோல்ட் பண்ணுற அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். பேங்கிங் செக்டரில் இவங்க தான் லீடிங் பிளேயராக இருக்காங்க. அதே மாதிரி யூனிலீவரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து வால்யூம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இல்லை. அதாவது இவங்க ப்ரைஸ் ஹைக்கில் தான் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து நெஸ்லே ஆகட்டும், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், இது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு. இப்போயும் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் வந்து ஹெச்யூஎல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெஃபினட்டாக வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்தியன் பாப்புலேஷன் வந்து ரைஸ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி கூட்ஸும் வந்து ஜாஸ்தியாக தான் போகுது. அதனால இது எல்லாமே ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெஸ்லே ஸ்டாக்கும் அதே மாதிரி தான் ரீசெண்டாக தான் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டாக எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்து 2600 700 அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகிருக்கு. இதெல்லாம் லாங் டைமில் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக் தான். முதல் 25,000 26,000 இருந்தப்போ நம்ம இதை வந்து பை பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நல்ல கரெக்ஷன் ஆனதுனால பை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ லாங் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனியில் டெஃபினட்டாக வந்து என்ட்ரி கொடுங்க. இதெல்லாம் நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது தான். லாஸ்ட் ஸ்டாக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இப்போ இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோம் டெக்கர்ஸ்ன்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அதில் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து இவங்க கம்ப்ளீட்டாக பெயிண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் அதர் ஹோம் ரிலேட்டடாக இருக்கிற அதர் பிஸ்னஸில் என்ட்ரி கொடுக்கறதுனால இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து நல்ல க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு ஹையர் வேல்யூஷனில் இருந்துச்சு. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து இதுக்கு காம்படிட்டராக வந்தாலும் இவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இவங்க அதர் பிஸ்னஸ்லையும் என்ட்ரி கொடுக்கறதுனால இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்தும் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்து இந்த 5 ஸ்டாக்கையும் வந்து நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ 11 இருக்குது, கம்பெனியோட பிஇ 16.17 இருக்கு. ஸோ ஒரு அட்ராக்டிவான ரேஷியோவில் தான் இருக்குது. பிலோ 20 கீழே தான் இருக்குது. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 50க்கு மேலே இருக்குது. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோ வந்து 16 இருக்குது. ப்ரொமோட்டர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐகிட்ட வந்து 52% இருக்குது, டிஐகிட்ட வந்து 30% இருக்குது. எஃப்ஐஐயோட செல்லிங்னால தான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால கூடிய சீக்கிரம் எஃப்ஐஐ செல்லிங் வந்து நின்றுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 1750 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. லோ 1363 ரூபா கிட்டத்தட்ட இப்போ நியர்லி லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெஃபினட்டாக வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்டு வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 41 இருக்குது, கம்பெனியோட பிஇ 50 இருக்குது, ப்ரொமோட்டர்கிட்ட வந்து 52% இருக்குது. ஏஷியன் பெயிண்ட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நெஸ்லே, டைட்டன் இது எல்லாமே வந்து எபோவ் 50க்கு மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறதுனால பிஇ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 3500 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 2700 ரூபாய். இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 52 வீக் லோவுக்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பிலோ 20 கீழே வரட்டும் அப்போ பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகி 5% 10% கரெக்ஷன் ஆகி 52 வீக் லோ பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஹிந்துஸ்தான் யூனிலீவரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 2769 ரூபா, லோ வந்து 2222 ரூபா. நியர்லி இப்போ 52 வீக் லோவில் தான் இதுவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
இதோட ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 2770 இருக்குது. 52 வீக் லோ வந்து 1910 ரூபாயா இருக்குது. இப்போ வந்து 2600 ரூபாயா இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் டைட்டனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அது எப்பயுமே வந்து எவர் கிரீன் ஸ்டாக் தான் 52 வீக் ஹையில் தான் மேக்ஸிமம் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் HDFC பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதை மூணுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து நெஸ்லே இந்தியாவை வச்சுக்கோங்க. நெஸ்லே இந்தியாவோ டைட்டன் ஏதாச்சும் ஒரு 5% 10% கரெக்ஷன் ஆகுது மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் எல்லாமே என்ட்ரி கொடுங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது பிரகாரம் நீங்கள் HDFC பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெஸ்லேவையும் டைட்டனையும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து SIPயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஃபியூச்சரில் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு 44% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.